திருமாவளவன் வந்து கொள்கை ரீதியாக இருக்காருன்றது மறுக்கவே முடியாது. எவ்வளோ அவர் பாஜக கூட்டணிக்கு போனால்னா பல ஆயிரங்களை, பல கோடிகளை, 100 கோடிகளை அவருக்கு தருவதற்கும், ஃபுல்லாக பேக்கப் பண்ணுறதுக்கும், அவர் எங்கேயோ கொண்டு வைப்பதற்கும் எல்லாமே தயாராக இருக்காங்க. கொள்கை ரீதியாக பாஜக பேக்கப் பண்ண பார்க்குது. அதை தான் பார்த்துட்டு தான் இருக்குது வருஷக்கணக்காக. எத்தனையோ அவரே சொல்லியிருக்காரு, என்னை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, பெரிய பெரிய ஆளெல்லாம் பேசினாங்க, உங்கள் கொள்கைக்கு எனக்கு ஒத்து வராது, நண்பர்களாக இருப்போம்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு. ஸோ வந்து கொள்கையை ரீதியாக இருக்கிறது திருமாவளவன் ஒருத்தர் தான் நம்பிக்கையாக இருக்கலாம். திருமாவளவன் என்றைக்கு போக மாட்டார்ன்ற நம்பிக்கை இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஆனால் அன்புமணி ராமதாஸோ இல்லை இப்போ நம்ம ஜாதி ரீதியான கட்சியாக அதை பார்க்கக்கூடாது. அவர்கள்லாம் கொள்கைன்றதே ஒன்று கிடையாது. அன்புமணி ராமதாஸ் செய்த அக்கிரமங்களுக்கு அளவே கிடையாது. இப்போ நாடாளுமன்றத்தில் போய் தீய சட்டங்கள், தமிழர்களுக்கு எதிரான, தமிழுக்கு எதிரான சட்டம், தமிழ்நாட்டுக்கு எதிரான எல்லா சட்டத்திலையும் கையெழுத்து போட்டு ஆப்சண்ட் அன்புமணின்றது தான் அவரோட பேர். அங்கே நாடாளுமன்றத்துக்கும் போகிறதில்ல, பின்வழியாக போய் கையெழுத்தை போட்டு ஓடியாந்துருது. தமிழர்களுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய பல விஷயங்களை செய்யக்கூடிய துரோகிகளாக பல பேர் எம்பிகள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அதே மாதிரி அதிமுக எல்லா தீய சட்டத்திலையும் கையெழுத்து போட்டு கேட்டால் கூட்டணி தருவோம்வாங்க. அவர்களுக்கெல்லாம் ஓட்டு போடுவதே எம்எல்ஏ கேட்டுக்கிட்டால் போகிறாங்கன்றது வேறு. எம்பிக்கெலாம் ஓட்டு போடுறதுன்றது நம்ம தலையில் நம்மளே மண்ணை தீய வச்சுக்கிற மாதிரி தான்.